எனக்கு ஜென்ரலாகவே வந்து லைஃப் சால் அபவுட் லவ் தான். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. என்டர்டைன்மெண்ட் மெசேஜுக்கு ஒரு பெரிய ஸ்டாண்ட் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் தவிர்த்து இது ஒரு வித்தியாசமான சொல்லி கூட இருக்கிற நண்பர்களே வந்து எப்படிலாம் ஏமாத்துறாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த வீக்கெண்டு மஸ்தத்தில் நம்ம பார்க்கணும். ட்ராமா டெஃபினட்டாக பர்சனலாக சொல்கிறேன், இந்த படம் நடித்தனால எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஒரு நல்ல படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அப்படியா நீ சொல்லும்போது எனக்கு வந்து ஓகே. இல்லை நாங்கள் வந்து ஓகே பொண்ணுங்க மட்டும் சொல்ல முடியாது, பொண்ணுங்களே சொல்லிக்கலாம். நான் நிறைய இன்ஸ்டாகிராம் வீட்டில் பார்க்குறேன், நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்து லவ் எல்லாம் ஃபுல் மெசேஜ் தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ நிறைய மெசேஜ் வர எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இல்லை எனக்கு ஜென்ரலாகவே வந்து லைஃப் சால் அபவுட் லவ் தான். எல்லோரும் அன்பு காட்டினா நம்மளும் அன்பு காட்டணும், நம்மளும் காட்டினா அவங்களும் காட்டுவாங்க. அந்த வகையில் வந்து அவங்க காம்ப்ளிமெண்ட்டாக அழகாக வந்து ஒருத்தங்க இன்றைக்கெல்லாம் வந்து இந்த வேர்ல்டெலாம் யாராச்சும் நல்லா பண்ணால் அது நல்லா பண்ணுன்னு சொல்கிறது ஆளுக்கு வந்து கம்மியாயிடுச்சோ அப்படின்னு ஃபீலிங்காக இருக்குது. அந்த வகையில் வந்து நீங்கள் அழகாக இருக்கீங்க, நீங்கள் அழகாக இப்போ பேசுகிறீங்க, அழகாக கேள்வி கேட்குறீங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. உண்மையை சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் எல்லாருமே நான் நல்லா ஏதாச்சும் நான் பண்ணுறது எனக்கு யாராச்சும் காம்ப்ளிமெண்ட்டாக எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அது எனக்கு நான் வந்து பர்சனலாக எனக்கு கேட்கவே எடுத்துப்பேன். ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் என் மைண்ட் ஒரு மாதிரி ரொம்ப லோவாக இருக்கும்போது ஏதோ ஒரு கமெண்ட் யாரோ வருது, அது பொண்ணு பையன் யாராக இருந்தாலும் அந்த ஒரு கமெண்ட் என் வாழ்க்கையை எனக்கு அந்த ஒரு நாள் அதை என் வாழ்க்கையில் மாற்றி கொடுக்கும், சந்தோஷமாக்கிடும். அந்த வகையில் வந்து யாராச்சும் இந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது வந்து கேர்ள்ஸுக்கு நிறைய பிடிக்கும்னா அது ரொம்ப சந்தோஷம். அவங்களாம் பசங்களுக்கு பிடிக்கும் தான், காட்டிக்க மாட்டோம் நாங்கள் அப்படி. அந்த மாதிரி படம் வந்து பர்சனலாக சொல்கிறேன், இந்த படம் நடித்தனால எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஒரு நல்ல படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அண்ட் ஒரு ஆர்டாலஜி ரைட் கூட நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட். எனக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து டேரக்டர் முதல்ல நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். அவர் வந்து எனக்கு என்னை நம்பி கொடுத்த ரோலை நான் கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். லவ் கொஷன்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், இனி ஒரு எடுத்துலாம் நான் எல்லாம் அது வந்து நீங்கள் படம் பார்த்தா தெரியாது. ஸோ இந்த மாதிரி எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. படமே வந்து ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டே இருக்குது. இந்த பிளாட்ஸ் அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் ஸ்டார்டிங் ஒரு மாதிரி நியூட்ரலாக ஃபேமிலி, இந்த சைட் லவ், இந்த சைட் காமெடி அப்படிங்கிற போயிட்டு ஒரு கதைக்குள்ளே போகும்போது ஒரு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்பி வந்து தைரியமாக இருக்கும். நல்ல படம் பார்த்துட்டு போகலாம் இந்த வீக்கெண்ட். இப்போ நிறைய படம் எடுத்துக்கலாம், நிறைய ஸ்டோரியை கொண்டு வராங்க. முன்னாடி ஃபீல் பார்த்து போன வாரம் நியூஸ் படத்துலையும் ஒரு பேபி, இப்போ பேபி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த படத்துக்கு கொடுத்தாங்க. இந்த படத்துலேயே அதே மாதிரி ஒரு சில கதைகள் இருக்குது. இப்போ வர படங்கள்லாம் எதுக்கு இது மாதிரி ஸ்டோரி எடுக்கிறாங்க? இல்லைங்க, ரிலேட்டபிள் கண்டென்ட் யாருக்கு இருந்தாலும் கனெக்ட் ஆகும். இல்லை யாருக்கு இப்போ குழந்தை அப்படிங்கிற விஷயம் எல்லாரும் வாழ்க்கையிலே இருக்குது. இல்லை நமக்கு நான் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணனா கூட பேபி அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஸோ என்னெல்லாம் ரிலேட்டபிள் கண்டென்ட்டோ அது எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அதுக்காக தான் அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க. டிராகன் கனெக்ட் ஆகிற ஒரு படம், எவ்வளோ கனெக்ட் ஆகிருக்கு எல்லாரும். ஸ்வீட்டாக கனெக்ட் ஆகிற படம், ட்ராமா அதுவும் கனெக்ட் ஆகணும். ஏன்னா இந்த வரிசையில் நம்மளும் வளர்ந்து வந்துட்டுருக்கோம். அந்த ஹீரோஸ் அவங்கெல்லாம் நடிகர்களாகிட்டே இருக்கும்போது நானும் எனக்கு இந்த மாதிரி ட்ராமா நம்ம படத்தையும் இந்த இடத்துல சொல்கிறேன். நம்ம படமும் ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு படம். அன்றாட வாழ்க்கையில் ஒரு ஸ்கேம் பற்றி பேசுகிற குழந்தை அப்படிங்கிறது, ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அதை வந்து அழகாக டைரக்டர் எடுத்து காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடக்குது, பார்த்து பத்திரமா இருக்குது அப்படிங்கிற சொல்கிறதுக்கான ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். என்னோட அன்பு ஆதரவு கொடுங்க. நல்ல படம். ஃபேமிலியோடு வந்து இந்த வீக்கெண்ட் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அடுத்த சில நாட்கள் இந்த படம் ஓடிட்டே இருக்கும். கண்டிப்பாக வந்து தியேட்டர் இருந்து பாருங்கள். இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே பெரிய ட்ராமா பண்ணி வச்சுருக்காரு. பெரிய ஸ்கேமை பற்றி டீட்டெயிலாக வந்து தைரியமாக முதல் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி 10 படத்தில் ஒரு படம் தான் இந்த மாதிரி சமூக அக்கறை உள்ள படமாக இருக்குது. அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. என்டர்டைன்மெண்ட் மெசேஜுக்கு ஒரு பெரிய ஸ்கேம் வச்சுருக்காங்க. நிறைய யூடியூபர்ஸ் நடிச்சிருக்காங்க, நானும் நடிச்சிருக்கேன். நீங்கள் தான் படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் நிறைய இருக்குது. ஸ்டோரி வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அது மாதிரி நடிக்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஷூட்டிங் பண்ணல நடக்குது எப்படி? நான் வந்து 2 நாள் தான் ஷூட்டிங் பண்ணிக்க போனேன். நிறைய சீன் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப என்டர்டைன்மெண்ட். ஏன் சீன் வந்து கொஞ்சம் காமெடியான சீன் தான் இருக்கும். மற்றபடி படத்தில் வந்து பெரிய ஸ்கேம் பற்றி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து இப்போ கல்யாணம் ஆகுது அப்படின்னா ஒரு 10 பேர் கல்யாணம் ஆகுதுன்னா அதில் ஒரு 8 பேர் கேள்விப்பட்டு தான் வந்து பேபி வந்து 2 பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தான் போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணால் எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுவாங்க அதை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. டேரக்டர் ரொம்ப நல்லா சூப்பராக டைரக்ஷன் பண்ணி படம் வந்து மக்கள் தாராளமாக பார்க்க வேண்டிய ஒரு ஆமாம்
படம் வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டோரி. நிறைய படம் வந்திருக்கு இது மாதிரி, ஆனால் அதுலேயும் ஒரு வித்தியாசமான ஸ்டோரி ப்ளஸ் அதெல்லாம் வந்து இது மாதிரி ஸ்டோரி கண்டிப்பாக வேணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு புரியும்படியாக இருக்கும். ஏன்னா குழந்தை இல்லாத ஒரு தம்பதிகளை வந்து எப்படி ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு எப்படி எப்படிலாம் ஏமாற்றலாம் அதை சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க படம் சொல்லுவாங்க. ட்ராமா அப்படின்னு அந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி எந்த ஸ்டோரி இதில் வச்சுருக்காங்க? என்ன ஸ்டோரி வச்சுருக்காங்கன்னா நம்ம அருண்ஜி படம் கூட குற்றம் 23. ஸோ அது மாதிரி ஸ்டோரி நிறைய ஸ்டோரிங்க இருக்குது. அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் தவிர்த்து இது ஒரு வித்தியாசமான ஸ்டோரி. கூட இருக்கிற நண்பர்களே வந்து எப்படிலாம் ஏமாத்துறாங்க, குழந்தை இல்லாத தம்பதியை வந்து எவ்வளோ மன கஷ்டம் கொடுக்குறாங்க நல்லா சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க என்னன்னா, நம்ம பெற்றாதான் குழந்தையா, நிறைய குழந்தைங்க அனாதையாக இருக்காங்க, அதை கூட நீங்கள் அடாப்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த சீரியல் ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு லாஸ்ட் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு பாண்டிங் என்ன எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும். சூப்பராக இருக்கும், சென்டிமெண்ட்டாக இருக்கும், நல்லா ஸ்கோராகவும் சரி விஷுவலைஸும் சரி நம்ம ஆடியன்ஸ் பூஸ்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. செகண்ட் ஹாஃப் 10 மினிட்ஸ் லேக் இருந்தாலும் அது மிச்சம் போகிறதுல வந்து ஈஸியாக கனெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ உண்மையிலேயே ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த வீக்கெண்டே மஸ்ட் த்ரில்லர் நம்ம பார்க்கணும். ட்ராமா டெஃபினட்டாக வந்து பார்க்கலாம். நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்திருப்பீங்க. இது மாதிரி படம் எப்படி இருக்குது? நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணீங்க? இல்லை ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் ட்ரெய்லர்ஸ் பார்க்கல. ஸோ இருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு இது இருந்தது. ஸோ எந்த எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது, நான் ஜென்ரல் ஆடியன்ஸாக வந்து பார்க்குறேன். ஸோ இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்குமே ஒரு திருப்தியாக ஒரு பேமெண்ட்டுக்கு வருது. இந்த படம் இந்த வீக்கெண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு வாட்ச்சு. நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்குது உள்ள. ஸோ அது எதுவுமே ரிவீல் பண்ணுறேன். தேங்க்யூ. வச்ச பேருக்கு அந்த மாதிரியே போச்சு. சஸ்பென்ஸ்லேயே வச்சுருக்காங்க. அந்த அடுத்த இந்த மாதிரி எல்லாரும் சஸ்பென்ஸ்லேயே அதில் வந்து சாப்பிட்டு ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஸ்வீட் கார்ட் படம் வச்சுல அதுலேயுமே ஒரு குழந்தைய வச்சு தான் ஸ்டோரி கொண்டு போகிறாங்க. குழந்தைன்னு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த இதுலேயுமே அது மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரியிலலாம் எதுக்கு அது இப்போ அது மாதிரி ஸ்டோரி வச்சு எடுக்கிறாங்க இப்போ வர கதைகள்லாம்? உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஸோ உங்களுக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது ஏதாவது சாங்?